நான் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன், எவ்வளோ பேர்னால இதை ரிலேட் பண்ணிக்க முடியுது, ஒத்துக்க முடியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட். எல்லா சிலைக்கும் அந்த ஆகர்ஷண பவர் இருக்கிறது இல்லை. நம்ம போகிற எல்லா கோயிலையும் நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறதில்ல. பட் அக்கா உங்ககிட்ட வாங்கின ஸ்டாச்சூஸ் ஆகட்டும், மெயினாக வந்து வைஜெயந்தி மாலை, அவ்வளோ பாசிட்டிவான ஃபீட்பேக். இன்றைக்கி நேற்று இல்லைங்க, அதாவது நம்ம ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக நீங்கள் வாங்குகிற ஸ்டாச்சூஸ் கிடையாது. அது நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு தெரியும். கோவிலில் எந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் பாபா சிலையை வைப்பாங்களோ, பாதம் முதற்கொண்டு அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் 5 to 6 இயர்ஸாக வாங்கி அபிஷேகம் பண்ணி இன்னும் அந்த சிலை வந்து அப்படியே இருக்கிறது. ஏன்னா நீங்கள் கமர்ஷியலாக வாங்கின சிலைகளோட குவாலிட்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனவே அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். பெரிய மிராக்கிள், அதாவது நான் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன், எவ்வளோ பேர்னால இதை ரிலேட் பண்ணிக்க முடியுது, ஒத்துக்க முடியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிறது ஒத்துக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு பாபா கான்டென்ட்ஸ்லாம் பிடிக்கும்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இட் வில் என்கரேஜ் மீ. பாபாவோட டிவோட்டீஸோட ஃபேஸில் நான் எப்போவுமே ஒரு தேஜஸ் வந்து பார்ப்பேன், எப்போவுமே. அது வந்து சும்மா கிடையாது. சும்மா கோயிலில் இருக்கிற எல்லாரும் பாபாவோட டிவோட்டீஸாக இருக்க மாட்டாங்க. உண்மையாகவே பாபாவோட டிவோட்டியாக இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரோட ஃபேஸ்லேயும் ஒரு தேஜஸ் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி அவங்க எல்லாரோட பழக்க வழக்கத்துலேயும் ஒரு யூனிக்னஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து கொடுக்குற ஹேபிட் இருக்கும், செய்யறது, நல்லது செய்கிறது, கொடுக்குறது. இட்ஸ் ஓகே, நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணுமா. இது வந்து ஒரு யூனிக்கான கேரக்டர். அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த லைனில் நிற்கும் போது, கடவுளை தர்ஷன் பண்ணும்போது தேவையில்லாத சண்டை இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னதான் நம்ம பெய்டு தர்ஷன் லைனில் நின்னாலும் சம்டைம்ஸ் அப்படி இருப்போம், சம்டைம் ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீ தர்ஷனில் போகிறோம். அந்த எந்த க்யூவில் இருந்தாலும் சண்டை வரும், அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். பட் நான் வந்து பாபா கோயிலில் வந்து அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. அது ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் வந்து இருக்கும். அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ருத்ராட்ச வந்து எனக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அவங்க நேம் வந்து ஷோபா. சப்ஸ்கிரைபர்ஸோட லவ் வந்து அது அன்கண்டிஷ்னல் லவ். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஒரு கம்பேக் கொடுத்து கூட ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரும்போது கூட உங்களோட லவ் வந்து அது வேற லெவலில் இருக்குங்க. அதாவது இது வந்து ஒரிஜினல் ருத்ராக்ஷ். இட் இஸ் எஸ்பெஷலி மேட் ஃபார் பிஸ்னஸ். சரிங்களா? திருவண்ணாமலையில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ருத்ராக்ஷ். அந்த ஷாப்பில் வாங்கி எனக்கு அனுப்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து அனுப்பிச்சாங்க லாஸ்ட் மந்த். நான் வேணும்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அந்த கிளிப்ஸை. கொடுத்தாங்க. அதை நான் இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணேன். வீட்டுக்கு கொண்டு போனோன்னே கிறிஷ் குட்டி வந்து இதை எடுத்து போட்டுக்கிட்டான். அவன் வந்து சிவண்டி ஓட்டிங்க, இதை எடுத்து போட்டுக்கிட்டான். ஒரு பையன் போட்டான், நம்ம மக்கள்கிட்ட கூட நான் விட்டுட்டேன். அப்புறம் ஷிரடிலாம் நாங்கள் போயிட்டு வந்தோம். அப்போ வந்து இந்த பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் வந்து என் கூட கனெக்டில் இருப்பாங்க வாட்ஸ்அப்லலாம். அப்போ வந்து அவன் நான் காமிக்கிறேன், பாருங்கள் நீங்கள் கொடுத்தது கிறிஷ் தான் போட்டிருக்கான். அப்படிங்களா, சந்தோஷம், இவ்வளோதான் அவங்க சொன்னாங்க. மறுபடியும் அதே ஷாப்புக்கு போய் அதே ருத்ராட்ச வாங்கி எனக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க வந்து எனக்கு மறுபடியும் ஒரு உங்கள் அட்ரஸ் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் கேட்குறேன், என்ன மறுபடியும் நீங்கள் எதாவது வாங்குறீங்க? நீங்கள் சொன்னப்பவே வாங்கிட்டேன், நான் கொரியர் போடணுங்க அப்படி சொன்னாங்க. இந்த மனசு வந்து நிறைய சாய்டு ஓட்டிஸ்ட்டு நான் பார்த்துருக்கேன். நான் கட்டுற நிறைய சாரீஸ் நான் சொல்லியிருப்பேன், இது எல்லாமே எனக்கு இந்த பாசிட்டிவிட்டி 8+ சாய்டு ஓட்டிஸோட ஒரு பாண்டு தான். ஓகே, ஸோ ஷீரடி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னா நான் வந்து பிரதர் பாலாஜிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லணும். அது நிறைய பேர் யாத்ரா பண்ணுறாங்க, நிறைய பேர் இதை பண்ணுறாங்க. பட் வந்து இவ்வளோ டெடிக்கேட்டடாக, இவ்வளோ ஹார்ட்ஃபுல்னஸோட ஒருத்தர்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து டவுட்டு தான். இங்கிருந்து நான் கிளம்பி திரும்பி வீடு வந்து சேர்ற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாரு. என்னை மட்டும் பண்ணலை, எங்கள் க்ரூவில் 50 பேர், 50 பேரையும் அவர் மானிட்டர் பண்ணுறாரு. ஏறிட்டிங்களா, இறங்கிட்டிங்களா, வாட்டர் பாட்டில் வேணுமா, அதாவது ஃப்ளைட் டிக்கெட்ஸ், அக்காமடேஷன், ஃபுட்,
அந்த 2 நாளுக்கான ஃபுட் இது எல்லாமே சேர்த்து ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு பேக்கேஜ் தான். நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவரோட நம்பர் கொடுக்குறேன். அடுத்த யாத்திரை இந்த மே எண்டில் போகிறாங்க, சென்னை டு புனே ஃப்ளைட். ஸோ யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ ப்ளீஸ் போங்க. லிஸ்ட் ஆஃப் டெம்பிள் இது எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இது வந்து எனக்கு நான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்ததுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். இந்த ஜேர்னி நம்ம ஒன்று பண்ணுறோன்னா இல்லை நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் இல்லைங்களா, அது எனக்கு இந்த 2 நாள் கொடுத்தது. நான் போன கோவில்கள் ஆகட்டும், அதுவும் மெயினாங்க சனி சிக்னாப்பூர்லாம் வந்து எனக்கு அந்த 7.5 டன் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு லாங் பேக். ஆனால் நான் போயிருக்கணும், நான் போகல. நானும் என் பையனும் ஒரே ராசி. நான் போயிருக்கணும், நாங்கள் போகலை. ஆனால் எங்களுக்கு போகிற பிராப்தம் இங்கே கிடைக்கிது. அது இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் சுப்ரீம் சனி சிக்னாப்பூருக்கு போகிற பிராப்தம் எங்களுக்கு கிடைக்கிது. அங்கே வந்து சனி பகவானுக்கு வந்து உருவம் கிடையாது, ஒரு கருங்கல். அதாவது அந்த ஊரில் வெள்ளம் வந்தப்போ அந்த கல் வந்து நின்று தடுத்ததாகவும் அந்த வீட்டில் கதவே கிடையாது. அது வேறு லெவலான அது டெடிக்கேட்டட் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் ஆக்சுவலி அந்த கோயிலுக்கு ஆன் டைம் ரீச் ஆகலை, கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். ஏன்னா கோதாவரி ரிவர் அதை சுற்றி இருக்கிற ராமாயண ரிலேட்டட் டெம்பிள்ஸுங்க சூப்பராக இருந்ததுங்க. ராமாயண கதையை படித்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு கோயிலுக்காக போனோம். கோதாவரி அதுக்கெலாம் நான் இதெல்லாம் நினைக்கவே கிடையாது, இது லிஸ்ட்லேயே கிடையாது. சடனாக பிளான் ஆகி நாங்கள் நிறையா கோயில் பார்க்குற பிராப்தம் எங்களுக்கு கிடச்சிது. எல்லா இடத்துலையும் 15லேருந்து 20 நிமிஷம். பாபாவே நாங்கள் 20 மினிட்ஸில் பார்த்துட்டோங்க ஷிரடியில். அதெல்லாம் வந்து டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு நான் இந்த சனி சிக்னாப்பூர் பற்றி சொல்லிவிட்டு நான் பாபா பற்றி வரேன். நாங்கள் லேட்டாக தாங்க போனோம். போகும்போது கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. நம்ம வந்து எண்ணெய் வாங்கி ஊற்றலாம், இல்லை நம்ம கையார அபிஷேகம் பண்ணலாம், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காங்க. போகிறோம் நாங்கள், கூட்டமாக இருந்துச்சு. என்னடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறோம். அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த அன்னைக்கு கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு நாங்கள் அங்கே இருக்கோம். சரிங்களா, சித்திரை அமாவாசை. அதாவது இதில் வந்து ஒரு பெரிய பிராப்தம், ஒரு மிராக்கிள் என்னன்னா, சித்திரக்கன்னி தான் நியூ இயர் இல்லைங்களா. அது வந்து எப்போன்னா அமாவாசைக்கு அந்த அடுத்து அந்த வளர்ப்பிறையிலிருந்து தான் அந்த வருஷம் தொடங்குறதா வந்து சாஸ்திரம் சொல்லுதான். பட் கரெக்டாக அப்படி பார்த்தா கரெக்டாக அந்த நியூ இயர் இந்த வருஷம் தொடங்குறப்போ நாங்கள் ஷிரடியில் இருக்கோம். கரெக்டாக சித்திரை அமாவாசை அன்னைக்கு நாங்கள் ஷிரடியில் இருக்கோம். இது எவ்வளோ பெரிய ஒரு பிராப்தம் எனக்கு. நான் எப்போ என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியல. எனிவே ஸோ அங்கே போகிறோம். ஃபுல் அபிஷேகம் நான் பார்த்தேங்க. சனி பகவானுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில். அதே மாதிரி நவகிரகங்களோட ஒவ்வொரு சிலைக்கும் தனித்தனி கோபுரத்தோடு அங்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். சரிங்களா, அடுத்து நம்ம சாய் பற்றி நான் சொல்கிறேன். ஷிரடி எல்லாரும் அதிகமாக போயிருந்திருப்பீங்க. போகாதவங்க ப்ளீஸ் இந்த ட்ரிப் போகிற மாதிரி இருந்தால் போங்க. போகிறோம், துவாரகாமாய் போகிறோம். அதாவது ஒரு சச்சரித்ரா புக், பாபாவோட ஒரு லைஃப்பை படித்த மாதிரி இருந்தது இந்த ட்ரிப் எனக்கு. நம்ம வீடியோ பார்த்து அவர்கிட்ட கனெக்ட் ஆகிறவங்க ப்ளீஸ் நம்ம பாசிட்டிவிட்டி சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லியே பேசுங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த புக்கு படித்த மாதிரி அந்த ஒவ்வொரு இடமும், அவர் வாழ்ந்த இடம், அவரோட சமாதி, அவரோட மியூசியம்க்கு கூட்டிகிட்டு போனாருங்க பாலாஜி பிரதர். பாபாவை தத்ரூபமாக உட்கார வச்சிருக்க மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. இட் இஸ் எ மெடிடேஷன் ஹால். அவர் சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார். நீங்கள் மனசு விட்டு அழுவீங்க, நீங்கள் வேண்டி அழுவீங்க, அதை பார்த்தா வந்து வேண்டி அழுவீங்க, உடஞ்சி அழுவீங்க அப்படின்ட்டு. அது நடந்துச்சு. நான் வந்து அங்கே உள்ளே போனோன்னா பாபா பார்த்து லிட்ரலி நான் அழுதேன். அது வேற ஃபீலுங்க. நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, நீ பழையபடி, நான் கூட சண்டை போட்டுட்டேன், பழையபடி நீ என் கூட வந்துரு, நம்ம வீட்டுக்கு வா, நம்ம ஒர்க் ஸ்பேஸ்க்கு நீ வா பாபா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நான் பாபா வந்து கிழவான்னு தான் சொல்லுவேன். ஹீஸ் அ மேஜிக் தாத்தா இன் மை லைஃப். ஸோ மிச்சத்தை நான் அடுத்தடுத்த பாட்டில் சொல்கிறேங்க. மறக்கவே முடியாத ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரிப். ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க, போங்க, கண்டிப்பாக போங்க. நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் கேரண்டி, அவருக்கு வந்து இந்த ட்ரிப்புக்கு வந்து நான் கேரண்டி. ஸோ கண்டிப்பாக போங்க. ஸோ சாய்ராம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம விளக்கு கடை ராஜலக்ஷ்மி அம்மா ஷாப்லேருந்து போரூர்லேருந்து சென்னை ஏர்போர்ட் வந்து போயிட்டுருக்கோம். ஏன் பார்ட் 1 சொல்கிறீங்க அப்படின்னா,
எனக்கு நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ தேர்ஸ்டே அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறனால பார்ட் 1 மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கொடுக்குற ரெஸ்பான்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட லைக்ஸ் தான் என்னை இந்த அளவுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுது. ஸோ சென்னை டு பூனே வந்து நம்ம வந்து போகிறோம். ஸோ அடுத்த ட்ரிப் வந்து கம்மிங் May 31. தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. பாலாஜி பிரதர் அவர் அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுரங்காபாத் போவோம் சரிங்களா. அங்கே வந்து நம்ம வந்து கிருஷேஸ்வர் டெம்பிள் ஓகேங்களா, 12வது ஜோதிலிங்கம், அங்கேருந்து தான் நம்ம யாத்ரா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு இடமும், அதாவது நம்ம சவுத்தில் இருக்கவங்களுக்கு நார்த் போகும்போது அந்த கல்ச்சர் ஆகட்டும், அந்த டெம்பிள், அந்த என்கிரேவிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு வேறு லெவல் ஃபீலுங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு ரொம்ப சேஃபாக பேம்பர்டாக ஃபீல் பண்ணுறோம். ஃபுட் வந்து நான் சொல்லியே ஆகணுங்க. எல்லாமே A to Z இந்த பேக்கேஜ் வந்து வெறும் 16,500க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் கங்கோத்ரி ரிவர் கிட்ட ராமாயணாவில் வந்த பல டெம்பிள், கிட்டத்தட்ட ஒரு 8 டெம்பிள் கூட்டிகிட்டு போனாங்க. இது வந்து அவுட் ஆஃப் பேக்கேஜ் சரிங்களா, டைம் இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்களுக்கு அமைப்பு எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சு வந்தது. ஒவ்வொரு கோயிலும் அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் எத்தனிக்காகவும் இருந்துச்சு. கூடவே இருந்து கூடவே எங்களை கைட் பண்ணி பார்த்துக்கிட்டு வேறு லெவலில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் ஆகட்டும், ஷெல்டர் ஆகட்டும், எல்லாமே வந்து நல்ல பாஷியாக ஹைஜீனிக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து கங்கோத்ரி ரிவர். எனக்கு நிறையா இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு, அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், இட் இஸ் ஜஸ்ட் பார்ட் 1 சரிங்களா. ஏதோ ஒரு முக்தி அடைஞ்சிட்ட ஒரு ஃபீல் எனக்கு வந்து வந்தது உண்மையாக. இது பெரிய வார்த்தையாக இருக்கலாம், பட் உண்மையாக சொல்கிறேன், இது ஒரு லைஃப் சேஞ்சிங் விஷயமாக நான் வந்து பார்த்தேன். சிவா, பிரம்மன், விஷ்ணு 3 பேரும் இருக்கிற அந்த லிங்கம், மை காட், எங்களுக்கு கொடுத்த நானும் கிருஷ்ணும் இருந்த ரூம் இது தான். அவ்வளோ காம்பேக்டாக ஹைஜீனிக்காக இருந்தது. ஒரு சின்ன குறை கூட கிடையாது. ஒவ்வொரு டிவோட்டிக்காக இண்டிவிஜுவலாக கால் பண்ணி, சாய்ராம் வாங்க காஃபி சாப்பிடுங்க, சாய்ராம் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, சாய்ராம் கிளம்பிட்டிங்களா, சாய்ராம் எல்லோரும் ஐடி டேக் போட்டிங்களா அப்படின்ட்டு பார்த்து பார்த்து பண்ணாங்கங்க. அவங்க கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. இவர் தான் நம்ம பாலாஜி பிரதர். 20 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஏன்னா நான் கூட என்னமோ நினச்சேன், என்னடா நம்ம போகிறோம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாசிட்டிவிட்டி சப்ஸ்கிரைபர் நாங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லியே பேசுங்க. ஏன்னா அந்த யாத்ரா ஃபுல்லாக பஸ்ஸில் வந்து நான் ஸ்பீச் கொடுத்தேன் சரிங்களா. இந்த ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்க. நான் நம்ம சேனல் பற்றி தான் பேசினேன். அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே. இது ஷீரடியில் ஷூட் பண்ணது. என்னோட கனவு நீயே என்னை கூப்பிடணும் பாபா அப்படின்னு நான் சொன்னேன். பாபா என்னை அழைச்சார். ஸோ என் மூலிமா உங்களை அழைக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. யாருனாலெல்லாம் இதை அஃபோர்ட் பண்ண முடியுதோ போங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டாக நான் பார்த்ததில் இந்த பேக்கேஜ் தான் நான் வந்து சொல்லுவேன் சரிங்களா. அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிச்சாங்க. லைக் யூனோ லக்ஷ்மிபதி ஹவுஸ் ஆகட்டும், மால்சாத்பதி ஹவுஸ், பாபா இருந்து தங்கி வாழ்ந்தார் இல்லையா, அந்த இடங்கள் ஆகட்டும், மெயினாக அந்த வேப்ப மரம் ஆகட்டும், ஷாமா ஹவுஸ் ஆகட்டும், கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிச்சு சொன்னார். இங்கே தான் பாபா இருந்தது, இங்கே தான் வந்து அந்த வேப்ப மரம் இருந்துச்சு, இவங்க கிட்டேருந்து லக்ஷ்மிபாய் கிட்டேருந்து தான் வந்து ஃபுட் வந்து பாபாவுக்கு ரெகுலராக வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட சொன்னார். அதுக்கப்புறம் எல்லோரா கேவ்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் சரிங்களா, அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம். நீங்கள் எல்லோரும் போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, இந்த சம்மரில் ஏதாவது ஒரு பிளான் வச்சுருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம், சனி ஷிக்னாப்பூர் நான் வீடியோலேயே சொன்னேன். அந்த அபிஷேகத்தை உங்களுக்காக ஷூட் பண்ணேன். மனசார நம்ம டிவோட்டிஸ் எல்லாம் பார்க்கணும். சிலர்னால போக முடியும், சிலர்னால போக முடியாது. எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக நான் ஆசைப்பட்டு ஷூட் பண்ணேன். ஸோ நீங்கள் எல்லோரும் அப்படி ஒரு பிளான் யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாலாஜி பிரதரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சாய்ராம்.